இயற்பகை நாயனார். சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர். தர்மகுணமும் சிவனடியார்கள் பால் இவர் கொண்டிருந்த பக்தியும் உலக வழக்கிற்கு அப்பாற்பட்டு இருந்ததால் இவர் இயற்பகை என்று அழைக்கப்பட்டார். சிவனடியார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதே இவரது கொள்கையாக இருந்தது. இறைவனின் திருவிளையாடல். இயற்பகை நாயனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் ஒரு முதிய வேதியர் வேடத்தில் அவர் இல்லத்திற்கு வந்தார். அவரிடம், உன் மனைவியை எனக்கு தர வேண்டும் என்று ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைத்தார். எவ்வித தயக்கமும் இன்றி, சிவனடியார் கேட்டால் அது என்னிடம் உள்ள பொருளே என்று கூறி தன் மனைவியை அவருடன் அனுப்பி வைத்தார். கணவனின் சொல்லே வேதம் எனக் கருதிய அவர் மனைவியும் இது சிவனடியாரின் கட்டளை என ஏற்று அவருடன் செல்ல இசைந்தார். தன் மனைவியை ஒரு வேதியருடன் அனுப்புவது குலத்திற்கு அவமானம் எனக் கருதி நாயனாரின் உறவினர்கள் ஆயுதங்களுடன் வந்து தடுத்தனர். அவர்களை எதிர்த்து போரிட்டு தர்மத்தை காக்கத் தன் சொந்த உறவினர்களையே கொன்று வேதியருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார் இயற்பகை நாயனார். நகரின் எல்லை வரை வேதியரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றார். வேதியர் அவரை திரும்பிச் செல்லுமாறு கூறியதும் நாயனார் அவரை வணங்கிவிட்டு திரும்பினார். அப்போது வேதியர் மறைந்து சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். நாயனாரின் பக்தியை பாராட்டி அவருக்கு முக்தி அளித்தார். மேலும் நாயனாரால் கொல்லப்பட்ட உறவினர்களும் அவர் மூலமாகவே முக்தி பெற்றனர் என்பது பெரிய புராணத்தின் சிறப்பு.